ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பீஃப் ஈரல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஈரல் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம் வாங்க. இப்போ பாத்திரம் வந்து ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இன்னொன்று கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் எண்ணெயில் வந்து இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு வந்து மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் மல்லித்தூள் வந்து சேர்த்தாச்சு. இதை எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம லாஸ்ட்டாக வந்து பெப்பர் தூளும் சேர்ப்போம், அதனால் காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஈரல் வந்து சேர்த்துடலாம். இப்போ ஈரல் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். இது வந்து அப்பப்போ திறந்து வந்து கிண்டி விட்டுக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அதுலேருந்தே தண்ணி வந்து நிறையா வந்துருக்கு பாருங்கள். ஈரல் நல்லா வெந்து வரட்டும். இந்த நேரம் தண்ணி வந்து வற்றட்டும். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் வற்றிடுச்சு. இப்போ மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஈரல் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம்.